was beautiful. Thank you so much. Good evening, everyone. என்னோட லைஃப்பில் வந்து நான் நல்ல ஒரு மகளா இல்லை நல்ல ஒரு சிஸ்டரா இல்லை நல்ல ஒரு நடிகையா இந்த மாதிரி எந்த ரோலில் நான் வந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு அம்மா. அந்த அம்மாங்கிற விஷயம் எனக்கு கிடைச்சதுலேருந்து நான் வந்து அதுதான் என்னோடய பெரிய பிளெஸ்ஸிங்காக என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் தூக்கிட்டு போகிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது எனக்கு இன்றைக்கி அந்த சாங் வந்து டச்ட் மீ ஸோ மச். என்னோடய கெரியரில் எனக்கு இது 2வது அம்மா பாட்டு. அண்ட் அந்த பாட்டு இவ்வளோ அழகாக கொடுத்ததுக்கு சார் தேங்க்யூ. அண்ட் அது அவ்வளோ அழகாக இருக்குன்னு சிவா சார் தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் எலைட்டட் ஆக்சுவலி. அப்புறம் ஓகே, இன்றைக்கி சொல்லிட்டாங்க, இன்றைக்கி விழாவின் ஃபோக்கஸே பாண்டே சார் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் ஐ வில் ஆல்சோ கம் டு தட். ஃபஸ்ட்டு டே என்னோடய காம்பினேஷனே அவர் கூட தான். ஸோ அங்கே போய் இறங்கிட்டு தான் எனக்கு இவர் தான் பண்ணுறாரு அப்படின்னும் போது இவரை நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துருப்போம். எனக்கு அது வந்து ஒரு கோ ஆக்டராக எனக்கு வந்து எப்படி இருக்கும், அந்த கிவ் அண்ட் டேக் எப்படி போவோம், இப்படியெல்லாம் எனக்கு பல கொஸ்டின்ஸ் இருந்தது. பட் ஆனால் ஆக்ஷன் சொன்னோன்னே வேறு லெவலில் அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துட்டார் அவர். எனக்கு அந்த ஃபீலே வரல, இவர் கூட தான் நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு சக நடிகர் கூட நடிக்கிற அந்த ஃபீல்லே அப்படி போயிடுச்சு. ஸோ சார், யூ டிட் அ ஃபேபுலஸ் ஜாப் சார். ஸோ டு ஆல் த மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை சக்ஸஸ் ஆக்கி கொடுங்க ப்ளீஸ். நீங்கள் எல்லாம் அதை பற்றி நல்லா எழுதி எல்லா இடத்துக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஒரு ஒரு படத்தை பார்த்துட்டு திரும்ப இன்னொரு ப்ரெஸ் மீட்டுக்காக அட்டன் பண்ணுறதுல எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். நீங்கள் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. வெற்றி வந்து ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஷூட்டுக்காக போயிருக்காரு. ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனாக நாங்கள் வந்து இது ரிலீஸ் டேட்டு நாங்கள் சொன்ன டேட்டு வேறு, நாங்கள் 2 வாரம் தள்ளி ரிலீஸ் பண்ணுறதால அவர் இது ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆனது. அதனால் வெற்றி வர முடியாத சூழ்நிலை. அதனால் தான் இங்கே உங்கள் புகைப்படம் மூலமாக இருக்கார். அதே பிரிகிடாவுக்கும் அவர் வர முடியாத ஒரு சூழ்நிலை, அவ்வளோதான், வேறு எந்த விஷயமும் கிடையாது. 2வது, ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு வேண்டுகோளோடு என்னுடைய இந்த பேச்சை ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். லாஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு ஓட கண்டென்ட்டை நான் ஜென்ரலாக எல்லாமே எனக்கு வந்து ரேக்கா அனுப்புவாங்க. வீடியோ ஆகட்டும், அதோட வெப்சைட்டில் வர்ற விஷயங்கள், பிரிண்ட் மீடியாவில் வர்ற விஷயங்கள் அனுப்புகிறப்ப நான் ரேக்கா கிட்ட ஜென்ரலாக டிஸ்கஷன் கேட்டப்போ, என்ன ரேக்கா, நீங்கள் வந்து ஒரு 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 லைவாக ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, ஆனால் எல்லா கண்டென்ட்டும் ஒரே கண்டென்ட்டாக இருக்குது, நீங்கள் வந்து எழுதி எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு அதே போடுறாங்களா அப்படின்னு கேட்டப்போ, ஆமாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னோடய வேண்டுகோள். இப்போ எல்லாருக்கும் எப்படி உங்களுக்கு நீங்கள் என்ன எழுதணும், என்ன பிரிண்ட்டு பண்ணுன்ற உங்கள் சுதந்திரம் உங்களுக்கு இருக்கோ, அதே மாதிரி என்னோட கருத்து சுதந்திரம் எனக்கு இருக்குது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற சுதந்திரம் இருக்குதுன்னு நினச்சின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு என்னென்னா, ஒரு மேடை, ஒரு நிகழ்ச்சின்றப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வைன்னு ஒன்று இருக்கும். நான் பேசுகிற ஒரு பேச்சு, மற்றவங்க பேசுகிற பேச்சு வந்து உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுக்குள்ள ஒரு விஷயம், பாண்டே சார் பேசின விஷயங்களை ரசித்த நீங்கள், ஒரு சிலர் சாதாரணமாக ஷான் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு மேலே வெறுப்பு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அக்செப்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. எனக்கு இது அத்தனையும் உங்களுடைய எழுத்தில் வரணும்னு நினைக்கிறேன். இது அத்தனையும் உங்கள் எழுத்தில் வரணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் பார்க்குற விஷயத்தை நீங்களே எழுதுகிறப்ப அதுதான் என்னை மாதிரியான படைப்பாளிகளுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். முடிவு அதற்கு எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, 10 ஆர்டிக்கல் படிக்கிற 10ம் அந்த ப்ரெஸ் நோட்டாகவே இருக்குது. அது வந்து எனக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்க மாட்டேது. ஒரு விமர்சனமாக நான் பார்க்குறேன். நீங்கள் இங்கே நடக்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் சுட்டி காமிக்கணும். இங்கே நடக்கிற பாரு, இன்றைக்கி டைரக்டர் வந்து ரொம்ப அதிக பிரசித்தமாக பேசணுன்றது நீங்கள் எழுதுனா தான் எனக்கு சந்தோஷம்னு சொல்கிறேன். அந்த விமர்சனத்தை வந்து எதிர்பார்க்குறேன். ப்ராபபிளி இந்த நிகழ்ச்சியில் வந்து அதை நான் எதிர்பார்க்குறேன். இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். எடுத்துக்கிறது எடுக்காமல் இருந்து கண்டிப்பாக உங்களுடைய சுதந்திரம். ஓகே, அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இது ஒரு கிளாரிஃபிகேஷனை முடிச்சுட்டு நான் என்னோட அடுத்த பேச்சுக்கு போயிடுறேன். நான் பாண்டே சார் சொல்கிறப்ப சொன்னார் 75-65 லட்ச ரூபாயில் இருந்தாலும் முடிச்சிடணும். அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் விட்டாரா, தமிழ் படத்துக்கு சொல்லலை, கன்னட படத்துக்கு. கன்னட படத்தில் நீ அதை அன்றைக்கே அப்படி தான் பேசணும். ஒரு கன்னட படத்தில் வந்து ஒரு 65 லட்ச ரூபாய் 75 லட்ச ரூபாய் இருந்தால் ஒரு நல்ல திரைப்படத்தை எடுத்துட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கொன்றால் பாவத்தை கன்னட பதிப்பு வந்து நான் 63 லட்ச ரூபாயில் எடுத்தேன். ஸோ அது வந்து பாசிபிள் இருக்குது. இங்கே எடுக்கிறப்ப குறைந்தபட்சம் ஒரு 1.5 கோடி ரூபாயிலிருந்து 2 கோடி ரூபாய் தேவைப்படுது. இந்த படம் அதை விட கொஞ்சம் அதிகமாக செலவிட்டு எடுக்கணும். பிகாஸ் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஷூட்டிங்கான நேரம் கம்மியாக இருந்தாலும் ஆக்டர்ஸு, டெக்னீஷியன், அந்த விஷயங்கள் இருக்குது. அது சின்ன கிளாரிஃபிகேஷன். ஸோ மைண்டில் ஒரு 65 லட்சம் 75 லட்சம் எடுத்த படம்ன்றது நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக அதை விட அதிகமாக, அதுக்காக 10 கோடியில் எடுத்த படமும் கண்டிப்பாக கிடையாது.
ஒரு 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 மிட் பட்ஜெட்டில், கண்டிப்பாக லோ பட்ஜெட் கிடையாது, ஒரு மிட் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். அதையும் வந்து நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அதுக்கு அடுத்தது இப்போ ஆக்சுவலாக இந்த மேடை வந்து ஒரு ஆடியோ, ஒரு ஆடியோ லான்ச், ஒரு ட்ரைலர் லான்ச்ன்றதை பார்த்து ஒரு இடதுசாரி வலதுசாரி காதல் மேடையை தான் என்னால் பார்க்க முடிஞ்சு. அது வந்து உங்களுக்கு ஒரு காதல் மேடை. பட் இந்த காதல் வந்து உண்மையிலே ஹானஸ்டாக சொல்லப்போனால் ஷானு, கவிதா பாரதி ப்ளஸ்ஸு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் சரவணன், இவங்க 3 பேரும் கிரியேட்டிவ் டீமில் இருக்கிறப்ப சரவணன் வந்து எப்போதும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பான். எப்போ ரொம்ப லிமிட்டடாக பேசுவான். அவன் வந்து ஒரு சைடில் ஒரு சேல்ஸ் மேனேஜராக இருக்கான். நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட எனக்கு இன்புட் கிடச்சிச்சு இவங்க 3 பேரும் கிரியேட்டிவ் டீமில் இருக்கிறப்ப. ஆனால் ஷானும் கவிதா பாரதி சாரியும் இன்புட்டை பட்னு ரியாக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நான் முத பாண்டே சார்னு சொன்னப்போ வேணவே வேணாம் சார் அப்படின்ற வார்த்தை வரல. பட் எதுக்காக வரலன்றதையும் சொல்லிடுறேன். ஒன்று வந்து ஓகே, கொள்கை ரீதியாக ஷான் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி இடதுசாரியான சிந்தனை கொண்டவர் தான். இடதுசாரி வலதுசாரின்ற விஷயத்தில் அவங்க அந்த ஹெசிடேஷன் இல்லை. எப்படி வந்து இந்த கேரக்டரில் பாண்டே சாரை ஒரு பொருத்தி பார்க்குறாரு அப்படின்னு அவங்களுக்கு புரியல. எப்போ அந்த அந்த ஐஸை என்னால் பிரேக் பண்ண முடிஞ்சு அப்படின்னா, கவிதா பாரதி சாரை கூட்டின்னு போயிட்டு பாண்டே சாரை மீட் பண்ணப்போ தான் கவிதா பாரதி சார் வெளில வந்து, சார் இல்லை சார் உங்களோட செலெக்ஷன் கரெக்டு சார்னு அன்றைக்கி அவரால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சு. யாரால? கவிதா பாரதி சாரில். அது வரைக்கும் 2 பேருமே என்றைக்குமே கமெண்ட் பண்ணது கிடையாது. அது என் மேலே அவங்க வச்ச நம்பிக்கை. ஆக்சுவலாக கமெண்டே பண்ணது கிடையாது. அது வந்து அந்த 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 டீசன்சியை, அந்த கல்ச்சரை நான் வரவேற்கிறேன். ஷான் கூட அவ்வளோதான். அதே மாதிரி ஷானு கூட அப்படிங்களா ஓகே அப்படின்னு இருந்தார். எந்த விமர்சனம் பண்ணல. நாள் ஷூட்டிங் பார்த்தவொன்னே சார் எக்ஸாக்ட்லி சார் உங்களுடைய இது கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னார். ஸோ இந்த கல்ச்சரை எனக்கு அதை வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அட்வான்டேஜ் எடுத்துக்காம அந்த பண்பாடை நீங்கள் கடைபிடித்ததுக்கு ரொம்ப நன்றி. இது ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனாக சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நான் ஒரிஜினலாக இது வந்து 26ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி, ஜூலை 3ஆம் தேதி ரிலீஸ்ன்ற மாதிரி யோசித்தேன். இல்லாட்டினா ஜூன் 26ன்ற மாதிரி யோசித்தோம். நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, பிஸ்னஸ்ஸு அப்படிலாம் வந்து கடைசியாக இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கிறேன்னா, ஜூலை 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. லவ்வோ லவ் அந்த படமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூட இதய முறையிலையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள் கூட இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. இதை அஃபிஷியலாக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஏன் இந்த ஒரு ஜென்ரலாக என்னென்னா, இப்போ எல்லாமே சொன்னாங்க செம்ம பிளானிங், அவர் சொன்னதை அதே டேட்டுக்கு தான் பண்ணுவார் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ இது டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறது வந்து ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன், என்னுடைய ஒரு 20 வருஷ நண்பர். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரைட்டிங்காக சொல்லணுன்னா, ட்ரைடன்ட் ரவி முதலில் ப்ரொடியூஸ் பண்ண படத்தோட டைரக்டர் நான் தான். கன்னடத்தில் தான் அவர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார். ரெயின்போ பிக்சர்ஸ்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண படம். அதுக்கு நான் தான் டைரக்டர். ஐ திங்க் 2004 5 நான் டைரக்ட் பண்ணேன். ஸோ அப்போலேருந்து ரவீந்திரன் சார் எனக்கு பழக்கம். இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டராக பார்த்தது அவர் தான். அதன் பிறகு நிறைய பேர் பார்த்தாங்க. பார்த்தப்ப எல்லா இதுலேயும் வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்துச்சு. என்னென்னா, உங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப அடிப்படையாக ஒரு விஷயம் தெரியும். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ன்றப்ப இதுக்கு எவ்வளோங்க செலவு பண்ணணும், ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணணும், 100 ரூபாய் செலவு பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. 100 ரூபாய் வந்துச்சுன்னா இவ்வளோ கமிஷன் கொடுக்கணும். 100 ரூபாய் வராட்டினா, கலெக்ட் ஆகாட்டினா எவ்வளோ கலெக்ட் ஆகுதோ மிச்ச காசை 60 நாளில் ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் ஒரு பிஸ்னஸ் ஃபார்மேட். இப்போ நான் எல்லாருக்கிட்டையுமே புதுசாக வந்து பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போட்ட கண்டிஷன் என்னென்னா, 100 ரூபாய் வேணும், அந்த 100 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணாதீங்க, எங்கள் கையில் கொடுங்க, என்ன பப்ளிசிட்டி பண்ணி எப்படி பண்ணணுன்றதை நாங்கள் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது ரிட்டர்னபிள் அட்வான்ஸ் நீங்கள் கொடுக்கறது. இங்கே ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, போஸ்டருக்கு நான் காசு கொடுத்துக்கிறேன், எல்லாமே நாங்கள் செலவு பண்ணுறோம், கையில் வச்சோம். இல்லை, அந்த கண்டிஷனில் நான் படம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் இந்த படத்துக்கு என்ன பணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை என் கையில் கொடுங்க, நான் தான் செலவு பண்ணுவோம். அதுக்கு என்ன பப்ளிசிட்டின்னு அது பண்ணுவோம். நாளைக்கு நீங்கள் இந்த இடத்துல இது ஏன் சார் இவ்வளோ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எனக்கு மிஸ். இது மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து ஹானஸ்ட்லி நேர்மையாக சொல்கிறேன். நேற்று காலையில் தான் நான் வந்து ட்ரைடன்ட் ரவி சார்கிட்ட பேசி, சார் இல்லை சார் எனக்கு வந்து நான் நினச்சிக்கிற மாதிரியான ஒரு பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், அதனால் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ட்ரைடன்ட் ரவி சாருக்கு எப்போவுமே வந்து எனக்கு ஒரு சொந்த வீடு மாதிரி. எல்லா விஷயத்துக்கும் என்னால் ஈஸியாக போயிட்டு எது வேணாலும் இது பண்ண முடியும். நாங்கள் ஒரு டேர்ம்ஸ் பேசிவிட்டு அவர் ஒத்துக்கிட்டார். ஸோ ஜூலை 10ஆம் தேதி இந்த விஷயங்கள் நடக்குது, படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட், முழுமையான சப்போர்ட் தேவை. இது எத்தனையும் வந்து இன்ஃபர்மேஷனாக பேசிட்டேன். இப்போ வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிற சில விஷயங்கள், ஃபஸ்ட்டு இந்த மியூசிக்கை பற்றியும் படத்தை பற்றியும் நிறையா விஷயங்கள் பேசிட்டேன். ஒரே ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய பேச்சை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மனிதன் வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு குற்றவாளியாக ஆகிறான்.
அந்த குற்றவாளி சூழ்நிலைக்கு நிலைமை ஆகிறப்ப அவனுடைய அப்நார்மலிட்டி, ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான் அவனை வந்து குற்றவாளியாக மாற்றுது. அதனால் அவன் ஒரு சாதாரண மனிதன் மாதிரி சிந்திக்காமல் அசாதாரணமாக சிந்திச்சாலும் குற்றவாளி ஆகிறான். அவனுக்கு திருந்ததுக்கான வாய்ப்பை எத்தனை பேர் வேணாலும் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். இது என்னுடைய ஸ்டாண்ட். இதை இந்த படத்தில் நான் பேசியிருக்கேன். ஓகேங்களா? எத்தனை முறை வேணாலும் அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். அவன் திருந்தாட்டாலும் திருந்துன்னு சொல்லணும். அதுக்கு நான் சொல்லியிருக்கிறதே வந்து குழந்தை வளர்ப்பை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நம்ம குழந்தை தப்பு பண்ணுறப்ப 10 வாட்டி அவன் தப்பு பண்ணால் கூட 10 வாட்டி அடிச்சுட்டு திரும்ப சரி இனிமேட்டு செய்யாத அப்படின்னு சொல்லுவேமே தவிர அவன் வந்து வீட்டை விட்டு வெளியே போன்ற அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அதர்வைஸ் நம்ம அடிச்சுட்டு திரும்ப யோசிச்சுட்டு தான் இருப்போம், அடிச்சிட்டோமே இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிப்போம். ஒரு குழந்தை வளர்ப்பெடுப்புன்ற வார்த்தைகள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே தான் இந்த படத்தில் நான் சொல்ல வர கருத்து. ஆனால் என்னுடைய கருத்தை திணிக்கிறதுக்கான ஒரு படம் இது கிடையாது. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்ல, ஒரு ஒரு எதிர் கருத்து இருக்கும்ல, அந்த கருத்தையும் இதில் பேசியிருக்கோம். ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படம்னு சொல்ல மாட்டோம், ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கிற ஒரு படம். அதில் ஆங்காங்கே என்டர்டைன்மெண்ட்ன்ற விஷயங்கள் இருக்குமே தவிர ரொம்ப எங்கேஜாக உங்களை ரொம்பவும் ஒரு 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 உலகத்துக்குள்ளே ஒரு ஜெயிலுக்குள்ளே கொண்டு போவோம், திரும்ப ஒரு 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 வில்லேஜுக்குள்ளே கூட்டின்னு போவோம். அது மாதிரியான ஒரு கதை அம்சம் இருக்கிற விஷயம். இந்த குற்றவாளி இந்த ஒரு ஒரு சூழ்நிலையால் ஒரு மனுஷன் குற்றவாளி ஆகிறான்றதுக்கு நான் ரெண்டே விஷயம் தான் சின்னதாக ரெஃபர் பண்ணிவிட்டு நான் என்னுடைய பேச்சை முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஒன்று, நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிருந்தப்போ, நான் பேச்சுலராக இருந்தப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்து மியூசிக் கற்றுக்கணுன்ற ஆசை இருந்துச்சு. ஓரளவுக்கு சுமாராக பாடுவேன். ஸோ ஆனால் மியூசிக் கற்றுறதுக்கான பொருளாதார சூழ்நிலை எனக்கு வந்து இல்லை. எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ எஃபர்ட் பண்ண முடியல, சிங்கிள் பேரண்ட்ன்றதால. நான் பெங்களூர் போய்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆன உடனே நான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணது வந்து ஒரு கீபோர்டு, ஒரு கேஷியோ கீபோர்டு தான் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பேச்சுலர் ஒரு ரூமில் ஒரு 2வது மாடியில் 3வது மாடியில் அல்சூரில் தங்கி இருக்கிறப்ப செழியன்னு சொல்லி ஒரு தமிழ் ரவுடி, ஆல்ரெடி நான் அந்த இடத்துல இருந்தப்போ அவன் ஆல்ரெடி ஒரு 10-12 கொலை பண்ண ஒரு ரவுடி. அன்னைக்கு அவனுக்கு குடிக்க காசு இல்லாமல் வந்து அந்த கீபோர்டு எடுத்துகிட்டு போயிட்டான். நான் இந்திரன் சொல்லி ஒரு ஸ்ரீலங்கா தமிழ், நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்னு இருக்கோம். அவன் பாட்டுன்னு ஒன்றா டே குடிக்க காசு இல்லடான்னு சொல்லிட்டு நேராக வந்தால் கீபோர்டு எடுத்துகிட்டு போயினே இருந்துட்டான். முதல் முறையாக வாழ்க்கையில் நான் யோசித்தோம், என் வாயில் கெட்ட வார்த்தை ஆக்சுவலாக வந்துச்சு, நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். உன்னை நான் நீ பெரிய கொலை, நீ பெரிய ரவுடி இல்லடா, உன் சாவு என் கையில் தானே என் மைண்டில் வந்துச்சு. ஏன்னா 19-20 வருஷம் கழிச்சு நான் கனவு கண்டு வாங்கி வச்ச ஒரு கீபோர்டு ஒருத்தர் திருடுன்னு போகிறப்ப என் மைண்டில் வந்துச்சு, இவனை எப்படின்னா நான் போட்டுருணுண்டா அப்படின்ட்டு. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக போயிருக்கேன் விழுப்புரத்துலேருந்து. என் மனசில் வந்து என்னைக்காவது பண்ண ஒரு 6 மாதம் எனக்கு அந்த எண்ணம் இருந்தது, இவனை எப்படின்னா போட்டுருணும். ஆனால் போலீஸில் மாட்டக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. எதுக்கு வந்துச்சுன்னா பணத்துக்காக புகழ் எதுக்காகவே வரல. என் கீபோர்டையும் தூக்கின்னு போயிட்டான். ஸோ நான் டிப்ளமோ படித்து நான் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டில் பயங்கர தெளிவாக வளர்ந்தேன். இது எதுவுமே இல்லை. அந்த சூழ்நிலை என்னை அப்படியே யோசிக்க வச்சுச்சு. ஒரு கொலகாரன் அப்புறமா ஒரு பாயிண்டில் வந்து அந்த இந்திரன் சொல்லி ஸ்ரீலங்கா தமிழில் ஒரு அகதி, அவன் தான் எனக்கு சொன்னான், ஏங்க பாவம் அவன் பிச்சைக்காரன் எடுத்துகிட்டு போயிட்டான், காசு இல்லாதவன், நம்மளுக்கு சம்பாதிக்க இது இருக்கு, விட்டு போங்க, என்ன அதெல்லாம் யோசிக்காதீங்கன்னு சொல்லி என் மனசை மாத்தினான். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு அந்த கட்டுப்பாடு இருந்துச்சு. அதனால அது குற்றவாளியோட சூழ்நிலையை சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். 2வது எக்ஸாம்பிள், நான் வந்து விழுப்புரத்துலேருந்து பெங்களூர் ட்ராவல் பண்ணுறப்ப ட்ரெயினில் எனக்கு கை குழந்தை, எனக்கு 3 மாதம் குழந்தை, ட்ராவல் பண்ணினப்போ ஓமலூர் ஸ்டேஷனில் ஒரு வயசான ஆள் எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணி என்னோடய சூட்கேஸில் இருந்த கம்ப்ளீட் நகை, ஒரு அந்த காலத்தில் வந்து அது 1.5 லட்சமோ 2 லட்சமோ கேஷ், ஏதோ ஒரு பையன் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வேலை வாங்கி கொடுக்குறதா வச்சுருந்த காசு ஒரு சூட்கேஸோடு அடிச்சுன்னு இறங்கி ஓடி போயிட்டார். கையில் குழந்தை இருக்குது, ஓமலூர் ஸ்டேஷனு, என்னால் ஓடி போய் ஒரு பிடிக்க முடியல. இமீடியட்டாக ட்ரெயினும் மூவ் ஆகிடுச்சு. அந்த பாயிண்ட்லேருந்து நான் எனக்கு ஒய்ஃபும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான். நான் ரொம்ப கடனுக்கு உள்ளாகிறேன். ஒரு மிடில் கிளாஸ், நான் லோயர் மிடில் கிளாஸாகி ஒரு மிடில் கிளாஸ் இப்போ தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு இருக்கேன். அதுக்கு நடுவில் இவ்வளோ நகையை இழக்கிறேன், இவ்வளோ பணத்தை இழக்கிறேன். 2 பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கடன்ன்ற விஷயம் எனக்கு பில்டாகினே போகுது. இந்த சூழ்நிலையில் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு. விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் போயின்னு இருக்கிறப்ப எக்மோர் ஸ்டேஷனில் ஏறுறேன். ஆப்போசிட்டில் ஒரு கப்பல் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு லேடி வந்து நிறைய நகை போட்டுன்னு இருக்காங்க. காரைக்குடியோ மதுரை எங்கே போகிற ஒரு லேடி. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, நீ இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனோன்னா தூங்கிடுவ, நகையெல்லாம் எடுத்து கழட்டி உள்ளே வை அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாத்தையும் கழட்டி நகையெல்லாம் கழட்டி அந்த அம்மா உள்ளே வச்சிடுறாங்க.
தாண்டி செங்கல்பாடு கூட தாண்டல 2 பேருமே தூங்கிடுறாங்க. என் மைண்டில் வந்தது என்னென்னா, எப்போவுமே கடவுள் மேலே ஒரு பாரத்தை போடுவோம்ல, கடவுளே நம்ம காமிச்ச வழின்ட்டு. நான் யோசித்த விஷயம் என்னன்னா, ஒருவேளை என்னுடைய கடனை என்கிட்ட இருந்து ஒருத்தன் அடிச்சுன்னு போனான்ல, அதுக்கு தான் கடவுள் எனக்கு ஒரு வழியை காமிக்கிறார் போல இருக்கு. ஒரு வேலை பண்ணலாம், விழுப்புரத்தில் இறங்கினா தானே பிரச்சனை. முண்டிய மாதத்தில் இந்த நகை, நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் ஒரு இன்ஜினியரிங் லெவலில் படிச்சுட்டு உள்ளே போகிறேன். எனக்கு என் மைண்டில் வந்த விஷயம்னா, கடவுள் எனக்கு காமிச்ச வழி இது அப்படின்னு சொல்லிட்டு முண்டிய மாதத்தை அடிச்சுட்டு நம்ம இறங்குறோம் அப்படின்னு என் மைண்டில் வருது. நான் தனியாக தான் ட்ராவல் பண்ணுறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் என்னை ரியலைஸ் பண்ண வச்சுது. என்னென்னா, அன்னைக்கு நைட்டு நான் அழுக தானே, நான் முண்டிய மாதத்தில் இறங்கணும், இவங்கள்ட்ட நகை இல்லைன்னா இவங்க தானே நான் அழுவாங்கன்ற ஒரு எண்ணம் வருது. என் எண்ணம் மாறி போயிடுது. ஸோ எல்லா குற்றவாளிகளுக்கும் அந்த பிரேக்கிங் பாயிண்ட், அந்த பிரேக்கிங் பாயிண்ட் கிடைக்குமா, அந்த ரியலைசேஷன் பாயிண்ட் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் பிரேக்கிங் பாயிண்ட் கிடைக்காதவன் குற்றவாளி ஆகிடுறான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் குற்றவாளி ஆகிடுறான். அந்த குற்றவாளியை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு இயேசுநாதராக ஆகிடுங்க, அதெல்லாம் சொல்ல வரல. நான் ஒரு அசாதாரணமான ஒரு மனநிலை தான் உங்களை குற்றவாளி ஆக்குது. அவனுக்கான அந்த அட்டம்ப்டை இந்த சொசைட்டி பண்ணினே இருக்கணும். பண்ணுறப்ப அதுக்கான ரிசல்ட்டை பார்க்க முடியுன்ற விஷயத்தை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப என்கேஜிங்காக பண்ணியிருக்கேன். 6ஆம் தேதி டு 8ஆம் தேதி இந்த 3 நாள், ஜூலை 6 to 8 இந்த 3 நாளில் ஒரு நாள் ப்ரெஷ் ஷோ இருக்கும். ஆனால் 8 இப்போதைக்கு பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் இப்போ ட்ரை பண்ணின்னு இருக்கோம். 7ஆம் தேதி எங்கள் அப்பாவோட தேவசம். ஸோ நான் சென்டிமெண்ட்டாக கேட்டுக்கிட்டேன். நான் தேவசம் பண்ணிவிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தோடு நான் படத்தை காமிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த 7ஆம் தேதி யார் பிஆர்ஓ இருக்கோ அவங்கள்ட்ட வேணால் ஸ்வாப் பண்ணி சொல்லி கேட்டிருக்கேன் நான், ஒரு சென்டிமெண்ட்டுக்காக. ஸோ அன்னைக்கு உங்களை திரும்ப சந்திக்கிறேன். ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் கொடுக்கல, வேண்டுகோளோடு போகிறேன். உங்களுக்கு என்ன பட்டுச்சோ அதை எழுதுங்க. ஸோ நான் எல்லா ஆர்டிக்கிளும், எனக்கு என்ன ஆச்சுன்னா, 5ஆவது ஆர்டிக்கிள் படிக்க ஆரம்பித்த உடனே ஒரு டயர்ட்னஸ் வந்துருச்சு. அப்புறம் ஜென்ரலாக டீம் கிட்ட சொல்லி படிக்கிறப்ப அவங்க எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தப்ப, இல்லை சார் எல்லாமே ஒன்றே தான் எழுதியிருக்காங்கன்ட்டு, இது ஒரு வேண்டுகோளாக அவங்கள்ட்ட வச்சு விடைபெறுகிறேன். இது இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும், ப்ரொடியூசரை பற்றி நான் சொல்லியே தீரணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு முழு சுதந்திரமும், நான் என்ன பட்ஜெட் கொடுத்த, நான் ஒரு பட்ஜெட் எழுதி கொடுத்தேன் முதல் நாள், அந்த பட்ஜெட்டை நான் என்றைக்குமே மீறலை. அந்த சுதந்திரத்தை எனக்கு கொடுத்தது மட்டுமின்றி, சார் வியாபாரம் நான் தான் சார் பண்ணுவேன், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கம்ப்ளீட் பிஸ்னஸ் நான் பார்க்குறேன், உங்கள்கிட்ட யாராவது யாராவது கேட்டால் கூட டைரக்டர்கிட்ட பேசிங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னப்போ, எந்த ப்ரொடியூசரும் ஜென்ரலாக ஒரு 10 வாட்டி யோசிப்பாங்க. அவருக்கு எனக்கு நடுவில் ஒரு நல்ல தோழமை ஆரம்பிச்சிருக்கு. அவரே சொன்னார், எங்கள் நல்ல டைரக்டர்ன்ட்டு. இல்லை, டைரக்டர்ஸ்ன்ற மாரி அவர் என்னன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கேன், நான் என்னென்னு அவருக்கு புரியும். ப்ராபப்ளி நாங்கள் நிறைய படங்கள் ஒன்றா சேர்ந்து நாங்கள் பண்ணுவோன்ற நம்பிக்கை 2 பேருக்குமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு என்னை நம்ப ஆரம்பித்தார். அவரையும் நான் நிறையா நம்புகிறேன். அவர் ஒரே டைமில் 4-5 ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. அதில் நடக்கிற ஸ்ட்ரகிள், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே எனக்கும் புரியுது. இதெல்லாம் நம்பி அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே ஒரு நம்பிக்கையில், இல்லை நீங்கள் வியாபாரம் நீங்கள் பண்ணுங்கள், நான் ஒரு எஸ்டிமேட் பண்ணி கொடுத்துட்டேன், இது மாதிரி இதுதான் சார் நம்ம பப்ளிசிட்டி பண்ண போகிறோன்னு எழுதி கொடுத்துட்டு நான் பண்ணின்னு இருக்கேன். நான் என்ன பண்ணிருக்கேன்றது அவருக்கு தெரியவே தெரியாது. சார் இங்கே பணம் கொடுக்கணும் கொடுத்துன்னு இருக்கார். சார் இவங்களுக்கு இவ்வளோ சார், எதுக்கு சார் அவ்வளோ, அப்படி கேட்கவே இல்லை. நான் ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டேன்ல, இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இந்த நம்பிக்கை வச்ச சபரீஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. நம்ம நிறையா படம் பண்ணணும் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. குட் நைட். தேங்க்யூ ஸோ மச்.